கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அடுத்த புதுக்கூரைப்பேட்டை கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தின் பணியாளராக வினோத்குமார் என்பவரின் மனைவி மஞ்சுளா பணிபுரிந்து வருகிறார். 100 நாள் திட்டத்தில் பெண்கள் வேலை செய்து கொண்டிருந்த போது வேலை செய்வதை பார்வையிட வந்த அரசு அதிகாரி மஞ்சுளாவை தகாத வார்த்தைகளால் திட்டியும் அடிக்க முற்பட்டதாக கூறி ஆத்திரமடைந்த கிராம பெண்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு ஒன்று கூடி போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட அதிகாரி மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அக்கிராம மக்கள் கோரிக்கை வைத்தனர். வாலாஜாபேட்டை அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறையின் சார்பில் மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா மிதிவண்டிகள் மற்றும் சீருடைகள் வழங்கும் நிகழ்ச்சியும் 100% தேர்ச்சி அளித்த ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர். காந்தி, மாவட்ட ஆட்சியர் சந்திரகலா ஆகியோர் பங்கேற்றனர். தமிழ்நாட்டிற்கு நிதி ஒதுக்கீடு செய்யாத நிதிநிலை அறிக்கையை கண்டித்தும் தமிழகத்திற்கு தேவையான ரயில்வே திட்டங்கள், கல்வி திட்டங்கள், மருத்துவமனை திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்தியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மத்திய அரசை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் வெல்டிங் வேலை செய்யும் அசோக்குமார் என்பவர் குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்றபோது வீட்டின் கதவை உடைத்து மர்ம நபர்கள் 10 சவரன் தங்க நகை மற்றும் 1,35,000 ரூபாய் பணம் கொள்ளையடித்து சென்றுள்ளனர். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுக்கோட்டை ராணியார் மகப்பேறு மருத்துவமனையில் உலக தாய்ப்பால் வார விழாவிற்கு மாவட்ட ஆட்சியர் அருணா வந்தபோது மருத்துவமனை வெளியே நின்ற நோயாளிகளின் உதவியாளர்கள் மற்றும் உறவினர்கள் ஆட்சியரிடம் மனு வழங்க முயற்சித்தனர். அப்போது பாதுகாவலர்கள் அவர்களை உள்ளே அனுமதிக்காததால் சிறிது நேரம் பரபரப்பானது. விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து பதாகைகள் கையில் ஏந்தியவாறு பேரணியாக சென்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவர்கள் விழுப்புரம் திருச்சி நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பழைய பேருந்து நிலையத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் நகர செயலாளர் மணிமாறன், மாவட்ட குழு செயலாளர் கந்தசாமி தலைமையில் மத்திய அரசு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு சிறப்பு நிதி ஒதுக்காததை கண்டித்து தனியார் வங்கியை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாபநாசம் சொரிமுத்தையனார் கோவில் ஆடி அமாவாசை திருவிழாவிற்கு வரும் பக்தர்கள் முறைகேடான செயலில் ஈடுபட்டால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு வாகனம் பறிமுதல் செய்யப்படுவதோடு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.